வணக்கம், நான் உங்க லதா. எல்லாருமே கடவுள் அருளால நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெய்லி விளாக் தான். என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக நான் காமிக்க போறேன். வாங்க நம்ம இயரிங்ஸ் இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரியே நான் இப்போது இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே எப்படி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஜும்காஸ், இது பார்ட்டி வேர்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அக்கேஷன்ஸ், சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இயரிங்ஸ். இது பெரிய ஸ்டட்ஸு. இது எல்லாமே இது குட்டி ஸ்டட்ஸ் வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் தென் இதுவும் சின்ன ஸ்டட்ஸ் தான். இதில் ரொம்ப குட்டி குட்டி சைஸஸ் வித் பேர்ல் ஹேங்கிங்ஸோடு வச்சுருக்கேன். இது பிளாக் மெட்டல் இயரிங்ஸ். இது ரிங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் இதை ஒன்று ஒன்றா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் இது ஸ்டார்ட் பண்ணலாம். இது பெரிய ஸ்டட் தான். பெரிய ஸ்டட் ஒரு நல்ல அக்கேஷன்ஸ்க்கோ, எனி கேஷுவல் வேர் ஆர் ஈவன் சுடிதார்ஸ், சாரீஸ்க்கும் ரொம்ப அழகாக தெரியும். காட்டன் சாரீஸ்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ். இது லைட் வெயிட் கிடையாது, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இயரிங். இதுவும் மல்டி கலர் தான், டார்க்காக மல்டி கலர் இயரிங். இது டார்க்கான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே. இது பேஸ்டல் கலர்ஸ். பேஸ்டல் கலர்ஸில் பெரிய இயரிங். பட் இது லைட் வெயிட். இது ரொம்ப லைட் வெயிட் தான், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பேஸ்டல் கலர்ஸ் சுடிதார், சாரீஸ், சிந்தட்டிக் சாரீஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது அதே பேட்டர்னில் மல்டி கலர், செம்ம லைட் வெயிட், பார்க்க அவ்வளோ அழகாக. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படி பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இது க்ரீன் கலர் இயரிங், ரொம்ப லைட் வெயிட் தான். இதுவும் அதே பேட்டர்னில் க்ரீன் கலர் ஃப்ளாரல் டிசைன் தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இப்போ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர்ல் டைப்பில் ஹேங்கிங். இது பேர்ல் ஹேங்கிங் இயரிங். இது ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. வெஸ்டர்ன் வேருக்கெலாம் நம்ம தாராளமாக இதை போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது மல்டி கலரில் ஒரு குட்டி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஸ்டோன்ஸ் குவாலிட்டியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு அன்கட் டைமண்ட், அதே தான் அன்கட் டைமண்டில் பேர்ல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் அவ்வளோ ஜொலிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ், எதுக்குனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வாங்கி ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னமும் கலர் அப்படியே தான் இருக்குது, ஃபேட் அவுட் ஆகாமல். கோல்டு கலர் அப்படியே இருக்குது. இது கோல்டில், அதாவது ப்ராப்பர் கோல்டு இயரிங் மாதிரியே இருக்குது பாருங்கள். கோல்டில் மரூன் அண்ட் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க வித் ஒயிட் ஸ்டோன், பேர்ல் ஹேங்கிங். ரொம்ப அழகாக க்யூட்டான இயரிங். இது ரொம்ப லைட் வெயிட். இப்போ இது ட்ரெண்டில் கூட இருக்குது இந்த இயரிங், மயில் டிசைனில். பயங்கர லைட் வெயிட் இது. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஹேங்கிங்கோட ஒரு பிளாக் மெட்டல், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. கான்டெம்ப்ரரி டிசைன் தான், பட் பார்க்க எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் வேர். இது மல்டி கலர் ஜும்கா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங். குங்குரு இருக்கும், அதை சலங்க வச்ச இயரிங். இது பிளாக் மெட்டலில் பிளாக் ஸ்டோன் வச்ச ஒரு சலங்க வச்ச ஒரு இயரிங். அண்ட் இந்த இயரிங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயரிங். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கே போட்டு போடலாம். இது அன்கட் டைமண்டில் ஆன்டிக் ஃபினிஷில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்த மாதிரி பேர்ல் ஹேங்கிங்கோடு இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்க. இது போடும்போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, நல்லா இருக்கு இல்லையா? ஸோ தேவ் ட்ரைட் மெனி டைம்ஸ். அவங்களும் போட்டு பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இயரிங். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங். அப்புறம் இது எல்லாமே ஜும்காஸ். ஸோ இந்த ஜும்கா பாருங்கள். இது அதாவது அந்த ரெயின்போ ஸ்டோன் சொல்கிறாங்க இல்லையா, ரெயின்போ ஸ்டோன் ஜும்கா. இது ரொம்ப அழகாக இருக்குது. மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது ஸ்டோன்ஸும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ்னாலும் ஜாஸ்தி ப்ளூ, மரூன், க்ரீன் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது ஒரு க்ரீன் அண்ட் மரூனில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம ரெகுலராக இப்படி தானே யூஸ் பண்ணுவோம், சாரீஸு எதுவாக இருந்தாலும் சரி. இது ஒரு பட்டு சாரிக்கு தாராளமாக போட்டு போகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, பட்
பார்க்க ப்ராப்பர் கோல்டு கம்மல் மாதிரியே இருக்கும். இது வந்து ஒரு லைட் வெயிட் ஜும்கா, ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்சது தான், மரூன் அண்ட் க்ரீன். இதை போட்டுட்டு ஒரு சிங்கிள் ஃப்ளீட்டில் ஒரு saree போட்டுட்டு வெளியில் வந்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த இயரிங். அசந்துருவாங்க பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன்து. இது வந்து பார்ட்டி வேர் தான், ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடலாம். இது வந்து ப்ளூ ஸ்டோன், ப்ளூ அண்ட் ஒயிட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து பிளாக் மெட்டலில் பிளாக் கலரே கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் ரெயின்போ கலரும் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் மெட்டல் ஜும்கா, ப்ராப்பராக பிளாக் மெட்டல் தான் இது. இது பிளாக் மெட்டலில் டைமண்ட் ஸ்டோன்ஸ், ஆன்டிக் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அகெயின் ரெயின்போ ஸ்டோன் வித் கோல்ட் ஃபினிஷ் ஜும்கா, பேர்ல் ஹேங்கிங்கோட இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு பார்க்க. இது வந்து பெங்களூரில் வாங்கினது, குஷால்ஸில் வாங்கினா ரொம்ப அழகான ஒரு இயரிங். இதெல்லாம் வாங்கி ஒரு 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. அதே மாதிரி இது மரூன் கலர், குஷால்ஸில் வாங்கினது. இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் கலர் ஃபேட் அவுட்டே ஆகலை. ஸ்டோன் கலர் வந்து அப்படியே இருக்குது, நல்ல பிரைட்டாக ஷைனிங்காக. இது எல்லாமே பார்ட்டி வேர் தான் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. க்ரீன் கலர் ஸ்டோன். இது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ரூபி எமரல்டு கொடுத்துருக்காங்க. ஏடி ஸ்டோன், ஜெர்கான் ஸ்டோன். இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஆன்டிக் ஃபினிஷ். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரியே இயரிங் கட்டன் கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய இயரிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then see you, bye. Ta-da. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.